எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா, மே மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். இந்த மே மாதம் சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார்? பொதுவாக பார்த்திங்கன்னா, காலச்சக்கரத்தின் 5வது ராசி தான் இந்த சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசி அதிபதி யாருன்னா சூரிய பகவான். அதாவது நெருப்பு ராசின்னு சொல்லக்கூடியவர் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி. சரிங்களா? அதாவது அசுர குரு, தேவகுருன்னு சொல்லுவாங்க. தேவகுரு அப்படின்னா குரு பகவான், அசுர குருன்னா சூரிய பகவான். அப்போ அந்த அசுர குரு தான் உங்கள் ராசிக்கு அதிபதி. சரிங்களா? அப்போ அந்த சூரிய பகவான் இப்போ எங்கே இருக்காருன்னா, இந்த மாதத்தில் அதாவது 15 தேதி வரைக்கும் 9ஆம் இடத்துலையும், 15ஆம் தேதிக்கு மேலே 31ஆம் தேதி வரைக்கும் அதாவது 10ஆம் இடத்துலையும் வரக்கூடிய ஒரு தருணம், ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஏன்னா உங்கள் ராசி அதிபதியே இப்போ பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். பாக்கியஸ்தானம்னா 9ஆம் இடம். அதாவது இந்த அப்பாவுடைய வேலை செய்கிறவங்களுக்கு, பாரம்பரிய வேலை செய்கிறவங்களுக்கு, பொதுவாக இந்த கூட்டு தொழில், குடும்பமே சேர்ந்து ஒரு கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு, இப்படி பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கண்டிப்பாக ஒரு நல்ல வளர்ச்சிகள் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு. சரிங்களா? ஏன்னா 9ஆம் இடம்ன்றது தந்தையோடைய இடம், அதாவது பாக்கியஸ்தானம். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்க்கும்போது, அதாவது அசையா சொத்துக்கள், இப்போ பொதுவாக எங்கள் பாட்டன் சொத்து கிடைக்குமா, எங்கள் அப்பா சொத்து கிடைக்குமா, பொதுவாக எங்கள் அப்பாவுடைய ப்ராப்பர்ட்டி எனக்கு ஏதாவது சான்ஸ் கிடைக்குமா, அதில் போய் உட்கார்ற பிராத்தம் இருக்கா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். சரிங்களா? 15 தேதி வரைக்கும் பூர்வீகத்தை சார்ந்த விஷயங்கள் நமக்கு நல்லா இருக்கும். 15ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா சூரியன் போய் அதாவது உங்களுக்கு 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் உட்கார்றதுனால இந்த தொழிலில் ஏற்பட்ட தடைகள், தொழிலில் இருக்கிற சங்கடங்கள், டெம்பரவரியாக வேலை செய்துட்டு இருந்தால் பர்மனண்ட் ஆகிற யோகம், இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் தொழில் ரீதியான மாற்றங்கள், குடும்ப ரீதியான வளர்ச்சிகள் இந்த மாதம் உங்களுக்கு பார்க்கலாம். சரிங்களா? அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் 9ஆம் இடத்துல இருக்கிறார். கல்விக்கு அதிபதி, ஞானக்காரகனும் 9ஆம் இடத்துலையே இருக்கார். அப்போ 9ஆம் இடத்துல புதன் இருந்துட்டாவே அதாவது நிறைய யோசனைகள் தோணும். நிறைய விஷயங்கள் இப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, எதை செஞ்சால் நல்லாயிருக்கும், எப்படி போனால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு தோணும். ஆனால் நீங்கள் எடுத்த ஒவ்வொரு முயற்சியுமே இந்த மாதம் உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா புதன் பகவான் வந்து இப்போ ஆரம்பம் 9ஆம் இடம். ஆனால் அதே மாதிரி அந்த புதன் பகவான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 15ஆம் தேதி உங்களுக்கு 9ஆம் இடத்துலேருந்து அடுத்தது 10ஆம் இடத்துக்கு வராரு. 15ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் 10ஆம் இடத்துல இருப்பார் தொழில் ஸ்தானத்தில். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 29ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவர் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு, குறிப்பாக தன் சொந்த வீட்டுக்கு வந்துடுவார். இதெல்லாம் ஒரு அற்புதமான வாய்ப்பு. சரிங்களா? ஏன்னா புதன் சூரிய பகவான் 2 ராசிக்கு மட்டும் தான் மாறுறாரு. மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு மட்டும் தான் வராரு. மேசத்தில் 15 நாள், ரிஷபத்தில் 16 நாள் சூரியன் வராரு. ஆனால் புதன் அப்படி இல்லை. அதாவது 15ஆம் தேதி வரைக்கும் மேசத்துலேயும், 29ஆம் தேதி வரைக்கும் ரிஷபத்துலேயும், 29ஆம் தேதிக்கு மேலே 3 நாள் மிதுனத்துலேயும் வராரு. இந்த மாதிரி வர வாய்ப்பெல்லாம் கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்களுக்கு நிறையா யோசனைகள் கொடுப்பார். அதாவது எப்படி பண்ணலாம், எப்படி பண்ணக்கூடாது, எது நமக்கு பெட்டராக இருக்கும், சிந்திக்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி சுக்கிரன் 10ல் இருக்கிறார், தன் சொந்த வீட்டில் இருக்கிறார். அதுதான் உங்களுக்கு ஒரு பலம். சுக்கிரன்றது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் யாருன்னா சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் 10ல் இருக்கும்போது அது குறிப்பாக அதாவது உங்களுடைய நேரம் கல்யாணம் ஆணாக இருந்தீங்கன்னா உங்கள் மனைவிக்கு சூப்பராக இருக்கும். அதனால் எனக்கு தெரிஞ்சு அதாவது மனைவிக்கு தொழில் மாற்றம், டெம்பரவரி வேலை செஞ்சுட்டு இருந்தால் பர்மனண்ட் ஆகிறது, தொழில் ரீதியாக சில மாற்றங்கள், அது ப்ரமோஷனாக இருக்கலாம், சம்பள உயர்வாக இருக்கலாம், தொழில் இருக்கிற தடைகள் கூட விலகலாம். ஏன்னா சுக்கிரன்னா கோச்சாரத்தில் மனைவி. அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் வந்து உங்களுக்கு வந்து 14ஆம் தேதி வரைக்கும் அவர் வந்து நான் சொன்ன மாதிரி மேசத்தில் அதாவது ரிஷபத்தில் இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து மிதுனத்துக்கே வந்துடுவார். இதெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு. உங்களுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார். சரிங்களா?
கண்டிப்பாக இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு தருணமெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு எந்தெந்த காரியம் பெண்டிங்கில் இருக்கோ அந்த பெண்டிங்கில் இருக்கிற காரியம் மட்டும் கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிடும். அதாவது ரொம்ப நாளாக நம்ம பண்ணணும் செய்யணும் அப்படின்னு நினச்ச காரியங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு ஓரளவுக்கு மாற்றம் கொடுக்கும். அதே ஒரு வியாபாரம் நீங்கள் ஆரம்பிக்கலாம்னு நினச்சிருக்கலாம், ஒரு தொழில் தொடங்கலாம் நினச்சிட்ருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சிட்ருக்கலாம், அந்த விவசாய அக்ரிகெல்லாம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கலாம். இதெல்லாம் கண்டிப்பாக மாற்றங்கள் நடக்கும். ஆனால் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சார் வேலை பறி போயிடுச்சு, வேலை இல்லை, வேலையில் குழப்பம், எனக்கு தொழிலில் தான் இப்போ பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கெல்லாம் நிச்சயமாக நீங்கள் பயப்பட வேண்டாம். இனி வரும் காலங்கள் எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்க போகுது. சரிங்களா? அதனால் எனக்கு தெரிஞ்சு அதாவது சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இது ஒரு மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி ஹெல்த்தை பற்றி கொஞ்சம் கேர் எடுக்கிறவங்களாம் இருந்தால் கொஞ்சம் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிக்கிறது, வாக்கிங் போகிறது, உணவே மருந்து அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃபுட்டில் அதாவது உணவில் கொஞ்சம் கராராக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லது. சரிங்களா? அதே சமயத்தில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதத்தில் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு செவ்வாய் மங்களக்காரன் செவ்வாய் 8ல் இருக்கார். அந்த 8ஆம் இடம்ன்றது அதாவது 8லேயும் கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவான். ஏன்னா 8ல் இப்போ கெட்டு போன செவ்வாய் பகவான் அடுத்தது 11ஆம் தேதி அவர் வந்து 9ஆம் இடத்துக்கு தன் சொந்த வீட்டுக்கு வரார். அப்போ வந்து வரக்கூடிய தருணத்திலெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு நிச்சயமாக சில அசையும் சொத்துக்கள் விட இந்த அசையா சொத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்க போகுது. சரிங்களா? அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தபடி உங்களுக்கு குரு வந்து லாபஸ்தானத்தில் இருக்கார். இந்த ஒரு மாதம் மட்டும்தான் குரு உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருப்பார். அதனால் குரு பகவான் உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். ஏன்னா அடுத்த மாதமெல்லாம் குரு பயிற்சி ஆகிறார். ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு ஜூன் 1ஆம் தேதி குரு பயிற்சி அடைஞ்சு 11ஆம் இடம் லாபஸ்தானத்திலிருந்து அவர் 12ஆம் இடம் விரயஸ்தானத்துக்கு வரார். சரிங்களா? அதனால் இந்த மாதம் எனக்கு தெரிஞ்சு சிம்மராசிக்கு எல்லாமே ஃபேவராக தான் இருக்குது. அதில் மாற்றம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு பொதுவாக செவ்வாய் பகவான் 4ஆம் இடம் சுகஸ்தானத்துக்கும் 9ஆம் இடம் பாகியஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 8ல் இப்போ கெட்டு போய் உட்காந்துருக்கார். அதனால் 11ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் நல்ல நிலைமைக்கு வந்துடுவார். சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்க்கும்போது சுக்கிரன் பொதுவாக இன்றைக்கி 3ஆம் இடம் தைரியஸ்தானத்துக்கும் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் அவர் 10லேயே இருக்கிறார். சரிங்களா? அதே மாதிரி புதன் பகவான் எடுத்துக்கோங்க, இன்றைக்கி 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்கும் அதே மாதிரி 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் 29ஆம் தேதி கடைசியாக தான் வராரு. 3 நாள் தான் இருந்தாலும் இந்த மாதத்தில் 3 நாள் சப்போர்ட் பண்ணாலும் அடுத்த மாதம் முழுமையாக சப்போர்ட் பண்ணுவார். சரிங்களா? அதனால் எனக்கு தெரிஞ்சு அதாவது சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ஜாதகம் ஓரளவுக்கு நல்லா இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக எந்த தடையும் இந்த மாதம் வராது. ஏன்னா இந்த மாதத்தில் வந்து பாருங்கள் 2 பௌர்ணமி வருது. இந்த மே மாதம் 1ஆம் தேதியே சித்ரா பௌர்ணமி. சரிங்களா? பௌர்ணமி 31ஆம் தேதி ஒரு பௌர்ணமி, மொத்தம் 2 பௌர்ணமி வருது இந்த மாதம். அது போக 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். சரிங்களா? அக்னி நட்சத்திரம் 4ஆம் தேதி ஆரம்பித்து 28ஆம் தேதி தான் இந்த அக்னி நட்சத்திரம் முடிவுக்கு வருது. அப்போ இந்த 25 நாளும் அக்னி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அது ஹெல்த்துக்கு நல்லது. கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனால் அது தவிர சார் எனக்கு இந்த இண்டிவிஜுவலாக எனக்கு குழந்தை பாக்கியம் எப்படி சார் இருக்கும், எனக்கு திருமண வாழ்க்கை எப்படி சார் இருக்கும், என்னுடைய இண்டிவிஜுவலாக தொழில் எப்படி இருக்கும், இந்த மாதிரி கேட்குறவங்களுக்கெல்லாம் உங்களோட சுய ஜாதகம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. சப்போஸ் உங்கள் சுய ஜாதகம் கெட்டு போய் பொது பலனில் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது உங்கள் ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா ஒன்றும் பாதிப்பு கிடையாது இல்லையா? அதனால் உங்கள் சுய ஜாதகன்றது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பொது பலன்லேயே சிம்மராசிக்காரங்களுக்கு நீங்கள் இப்போ இந்த மாதம் நீங்கள் வாழ்கிற இடத்துல தான் இருக்கிறீங்க. அதனால் பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் வயசுக்கு மீறின கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிச்சிட்டிங்க, அது என்ன உண்மை. ஆனால் அனுபவிச்சிருந்தாலும் இதுக்கு மேலே அந்த கஷ்டம் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் இருக்காது. நீங்கள் பயப்பட வேண்டாம். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பொறுமையை கொஞ்சம் கடைப்பிடிங்க. சிம்மராசிக்கு இப்போ நடக்கிறது அஷ்டமத்து சனி இல்லைங்களா? அதனால் அந்த அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால இந்த தேவையில்லாத ஜாமீன் எழுத்து போடுறது, குடுக்கல் வாங்கல், பண விஷயம், மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு உபத்திரத்தை தேடிக்கிறது வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. இதை நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். நன்றி.